இன்னைக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஐமேக், ஆப்பிள் ஐமேக் வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து அந்த பாக்ஸ், அதாவது இதுதான் வந்து ஆக்சுவலாக பின்னாடி உள்ள இது போர்ஷன். இது இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் எப்படி இருக்கும் அப்படின்றதோட இந்த பாருங்கள் டிசைன் பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், ஸ்லீக் டிசைனாக இருக்குது, சின்னதாக. அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னா நம்ம ஐஃபோனோட கொஞ்சம் சைஸோட கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். பட் ரொம்ப ஸ்லிம்மான டிசைன். இது வந்து இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் ஐமேக். முன்னாடி வந்து ஐமேக்கில் வந்து 27 இன்ச் அதெல்லாம் வரும்போது இங்கே வந்து ஆப்பிள் லோகோ இருந்தது, நல்லா இருந்தது. பட் ஆனால் இப்போ இதில் ஆப்பிள் லோகோ இல்லை, ஆனால் அதுக்கு பதில் வந்து பின்னாடி வந்து ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்டு ஒரு ரோப் மாரி கொடுத்துருக்காங்க. எங்கே வேணாலும் நம்ம இப்படி கேரி பண்ணிட்டு போகிற மாரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பின்னாடி போர்ஷன் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் சேஃப்டிக்காக. அது போக என்ன அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல 2 ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆரோ மார்க் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான். இதை நம்ம அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நியூ ஐமேக் வந்து இருக்கு. நம்ம என்ன கலர் வாங்கணும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கணும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, கலருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டார்க் க்ரீன் மாதிரி ஒரு பிஸ்தா கலர் டைப். அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர். ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஹலோ அப்படின்றது இதோட கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை நம்ம இப்போதைக்கு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ள என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் எதுவும் இருக்கான்னு கேட்டால் இதில் எதுவும் கிடையாது. லிட்டரலாக ஒரு எம்டி பாக்ஸ் தான் அது. இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இதை வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள என்னென்ன இருக்கு பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீபோர்டு எடுப்போம். ஸோ கீபோர்ட் பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். கீபோர்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது கீபோர்டு. அது போக நம்ம என்ன கலரில் மேக் வாங்கியிருக்கோமோ அதே கலரில் வந்து இந்த கீபோர்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒயிட் கலர் இல்லை, அது நம்ம பின்னாடி ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணோம். பட் ஆனால் நம்ம என்ன கலரில் வாங்கியிருக்கோமோ அதே கலரில் வந்து நம்மளுக்கு கீபோர்டும் வந்து வந்துடும். அது போக என்ன அப்படின்னா இந்த கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த இதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் நம்ம இந்த பெரிய பின் இருக்குல்ல, அந்த பெரிய பின்னில் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற 6 amp சாக்கெட்டில் வந்து இது வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பெரிய பின், அதாவது 10 amps அந்த இதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சார்ஜர் தான் அது கொடுத்துருக்குறாங்க. அது போக இதுதான் வந்து அந்த பாக்ஸ் வந்து, இந்த பாக்ஸ் வந்து தான் வந்து கனெக்டர் பாக்ஸ்.
அதாவது இதில் மொத்தம் 2 வேரியண்ட் இருக்குது. அதாவது பேஸ் மாடல் அண்டு வந்து அதுக்கு அடுத்த மாடல் வந்து மீடியம். அந்த மாடலில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பவர் அடாப்டரோட ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பேஸ் மாடலில் வந்து இது இருக்காது. அது போக இதில் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து நம்ம கலர் என்ன மேக் கலர் வாங்கினோமோ அந்த கலருக்கு மேட்சிங்காகவே வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 நம்ம வந்து பவர் அடாப்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அது போக என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து மவுஸ் அவ்வளோ செக்யூர்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணுறோம். மவுஸ் வந்து நம்ம என்ன கலரில் வாங்கினோமோ அதே கலரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கொடுத்துருக்குறாங்க. ஆப்பிள் மவுஸு. ஸோ அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இது ஆப்பிள் மவுஸ். பின்னாடி கலர் வந்து நம்ம என்ன கலரில் வாங்கினோமோ அதே கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த லைட்னிங் கேபிள் எதுக்குன்னா நம்ம அந்த மேக்ல இருந்து நம்ம அவுட் எடுத்து நம்ம கீபோர்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மவுஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐஃபோன்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ லைக் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ஒரு லைட்னிங் கேபிள் இந்த மாதிரி வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளோட ஆப்பிள் ஸ்டிக்கர் புக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்லேயே தகுந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று டார்க் க்ரீன், இன்னொன்று வந்து லைட் க்ரீன். இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஆப்பிள் ஸ்டிக்கர். அது போக வந்து புக் நோட்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அதோட ஆக்சசரிஸ் உள்ள வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்காக அவங்க அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இதை தாண்டி உள்ளே வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே இது பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கனெக்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து செட் ஆகுதா இல்லைன்றதை பார்ப்போம். நம்மளுக்கு இது செட் ஆகலை. ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்டில் வந்து செட் ஆகலை. நம்ம வேறு பின் தான் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமாக இதில் உள்ள ப்ராப்ளம் வந்து இது வந்து பெரிய பின். ஆக்சுவலாக இது வந்து இந்த பின்னில் வந்து இங்கே செட் ஆகாது. நம்ம வேறு பாக்ஸ் தான் வந்து நம்ம இதில் இங்கே செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.